தெற்கு அந்தமான் கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தகவல். அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை. நெல்லை, குமரி மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யலாம் என தகவல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் மேலடுக்கு காற்று சுழற்சி காரணமாக 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை. அக்னி தீர்த்த கடற்கரை, வேர்கோடு, திட்டக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கியது. பேச்சிப்பாறை அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீர் திறப்பால் கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு. கடும் பனிமூட்டம் மற்றும் தொடர் சாரல் மழை காரணமாக நடவடிக்கை. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. CAA-வை எதிர்த்தும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றக் கோரியும் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே குரல் கொடுக்க தங்களுக்கா கொள்கை இல்லை என தவிக தலைவர் விஜய் கேள்வி. உங்களுக்கு கொள்கையே கொள்ளைத்தானே எனவும் திமுகவின் பெயரை குறிப்பிடாமல் சாடல். அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா? வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா? என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி. இவங்க கொள்கையே கொள்ளை தானே. அறிவு திருவிழா என்கிற பெயரில் தவிக மீதான அவதூறு திருவிழாவை திமுக நடத்தியதாக விஜய் குற்றச்சாட்டு. ஏண்டா விஜயை தொட்டோம் என அவர்கள் நினைக்கும் அளவுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என்றும் ஆவேசம். ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆத்திரம் வரத்தானே செய்யும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபையில் ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலையும் மேடைக்கு மேடை டிவிக்கே தான். டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கே, டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கே. ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்?
நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. தாவேக்கவினரை தற்கூரிகள் என்று கூறுவதற்கு எதிராக திமுக எம்எல்ஏவே பேசியிருப்பதாக விஜய் பேச்சு. எம்எல்ஏ எழிலன் போன்ற ஆதரவு குரல்கள் மாநிலம் முழுவதும் ஒலிக்கும் என்றும் நம்பிக்கை. எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்களாம் தற்கூரி எல்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். என்னடா இது இப்படி ஆகி போச்சு? டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலேருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில் ஃபுல்லா கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது. அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம, ஒரு இடம் விடாம, எல்லா இடத்துலயும் எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாயும் பாலாற்றில் அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி சுமார் 22 லட்சம் யூனிட் மணல் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக விஜய் புகார். சிண்டிகேட் போட்டு 4730 கோடி ரூபாய் அளவுக்கு கொள்ளை அடித்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு. அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல? சுரண்டிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க. இதை நான் ஏதோ போற போக்கில் ஏதோ அடிச்சு விடலங்க, ஆதாரத்தோட தான் சொல்றேன். அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி 22,70,000 யூனிட் மணலை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இதில் அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்லை, கம்மி தான். 4730 கோடி. கம்மி தான் இல்ல? தாவேக்கா ஆட்சி அமைந்தால் அனைவருக்கும் நிரந்தர வீடு, வீட்டிற்கு ஒரு பைக் கொடுக்கப்படும் என விஜய் பேச்சு. வேலை வாய்ப்பை பெருக்கும் வகையில் தமிழக பாடத்திட்டம் மாற்றம், அரசு மருத்துவமனைகளுக்கு மக்கள் அச்சமின்றி செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. மக்களால் அமைக்கப்பட போற நம் ஆட்சியில எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அரங்கிற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே சென்ற தாவேக தலைவர் விஜய் நேரத்தை கடைபிடிக்காதவர் என குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் காலை 11 மணி கூட்டத்திற்கு 10:30 மணிக்கே சென்றார். கரூர் துயர சம்பவத்தில் கற்ற பாடத்தால் காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பார்த்து நடத்திய தாவேக உள்ளரங்குக்குள் நடக்கும் நிகழ்ச்சி என்றாலும் கை குழந்தையுடன் வந்த பெண்களை திருப்பி அனுப்பிய கட்சி தொண்டர் அணியினர். அலோடு இல்லையா? தாவேக தலைவர் விஜய் பாஜகவின் அடிமை என திமுக பகிரங்க குற்றச்சாட்டு. பாஜக என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அதையே விஜயும் பேசுவதாக TKS இளங்கோவன் விலாசன் இருக்கிறார் என்பதுதான். பாஜக தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்து பேச சொல்றாங்க. அவங்க மாட்டிக்குவாங்க. தமிழ்நாட்டு நலன் குறித்து தாவேக தலைவர் விஜய் இதுவரை குரல் கொடுத்ததுண்டா என திமுக மூத்த தலைவர் TKS இளங்கோவன் கேள்வி. தியாகம் செய்து சிறை சென்று முதலமைச்சரான அண்ணாவை பற்றி எதுவுமே தெரியாதவருக்கு முதலமைச்சராவது மட்டும்தான் ஆசை என்றும் சாடல். தமிழ்நாட்டுக்கென்று என்ன பேசி இருக்கிறார்? தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கென்று எந்த
பிரச்சனையை விஜய் பேசி இருக்கிறார் என்று சொல்லட்டும். கரூரில் சொன்ன நேரத்திற்கு செல்லாமல் 41 பேரின் உயிரை பலி வாங்கியவர் தாவேக தலைவர் விஜய் என திமுக குற்றச்சாட்டு. குற்றம் தன்னுடையது என்பதால் கரூர் சம்பவம் குறித்து அவர் பேசுவதே இல்லை எனவும் TKS இளங்கோவன் புகார். காயும் வெயிலிலே குடிக்க தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் மாலை 7:30 மணி வரை அவர்கள் அங்கே நிற்க வேண்டிய நிலையை உருவாக்கியது விஜய். 12 மணிக்கு வந்து பேசுவதாக சொல்லிவிட்டு மக்கள் காத்திருப்பார்கள், அவர் நம்முடைய ரசிகர்கள், நாம் போய் பேச வேண்டும் என்று நினைத்தாரா? 7:30 மணிக்கு வருகிறார். அதனிடையே மக்கள் மயக்கம் போட்டு விடுகிறார்கள். குடிக்க தண்ணீர் இல்லை, உணவில்லை. இதற்கு யார்? திமுக அரசு கொள்ளையடிப்பதாக குற்றம் சாட்டும் விஜய் தாவேகாவில் லஞ்சம் வாங்கிவிட்டு பதவி வழங்கப்படுவதை மறந்துவிட்டாரா என TKS இளங்கோவன் கேள்வி. பொறுப்பு வழங்க காசு கேட்பதாக தாவேகாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டு. முதலில் அவங்க கட்சியில பதவிக்காக பணம் வாங்குறாங்கிற குற்றச்சாட்டுல நேற்று ஒரு பெண், தாவேகாவை சேர்ந்த ஒரு பெண் தற்கொலை முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். அதற்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். தாவேகா ஆட்சிக்கு வந்தால் இலவச கல்வி, வீடு கொடுக்கப்படும் என கூறும் விஜய்க்கு அவற்றையெல்லாம் திமுக எப்போதோ செய்துவிட்டது என்பது தெரியவில்லை என சாடல். மக்களுக்காக போராடி ஒருமுறை சிறைக்கு சென்றால் அடுத்த நாள் விஜய் கட்சியே நடத்த மாட்டார் எனவும் TKS இளங்கோவன் விமர்சனம். தியாகம் செய்து கொள்கைகளை காப்பாற்றுகிற இயக்கம் ஒரு இயக்கம். விஜயை ஒருமுறை சிறை சொல்லுங்கள், பிறகு அடுத்த முறை அவர் கட்சி நடத்துகிறாரா என்று பார்ப்போம். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்ற செய்தியாளர் சந்திப்பில் சலசலப்பு. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தேர்தல் ஆணையம் அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு. உனக்கு தள்ளி வாங்கிட்டு வா நீ. SIR தொடர்பாக கேள்வி கேட்ட செய்தியாளரை ஒருமையில் திட்டி அநாகரிகம். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. கேள்வியா கேள்வி. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஒரு பத்திரிக்கையில் ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடா நீ மொகரை போடாங்க. நெல் ஈரப்பத அளவை உயர்த்துமாறு தமிழ்நாடு அரசு விடுத்த கோரிக்கையை மத்திய பாஜக அரசு நிராகரித்ததற்கு கண்டனம். தஞ்சையில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். ஈரப்பத அளவை அதிகரிக்கும் வரை ஓய மாட்டோம். கண்டிக்கின்றோம். ஒன்றிய மோடி அரசை கண்டிக்கின்றோம். வரும் டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி அமைப்பது உள்ளிட்டவை குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட காங்கிரஸ் குழுவினர் ஆலோசனை. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடகங்கர் தலைமையில் செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் விவாதம். ஓரிரு நாட்களில் திமுகவுடன் காங்கிரசின் 5 பேர் குழு பேச்சுவார்த்தை நடத்தும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தகவல். எந்த கூட்டணியில் பேசுவாங்க, இங்கேயா அங்கேயான ஒரு சந்தேகம் எந்த வரை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான இன்று ஆலோசனை கூட்டம் நடந்தது. இன்னும் ஓரிரு தினங்களில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவரையும் அவர் அமைக்கின்ற குழுவையும் சந்தித்து பேசுவோம் கூட்டணிக்காக. ஓகே. தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு கோவையில் மெட்ரோ ரயில் கொண்டுவரப்படும் என்ற கருத்து காழ்ப்புணர்ச்சி கொண்டது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் கண்டனம். கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் திட்டம் வேணும், மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னு அரசாங்கம் கேட்குறப்ப அதனுடைய மத்திய அரசு ஒன்றும் உதவி செய்யணும்.
இல்ல நாங்க இந்த ஆட்சி வந்தா செய்வோம்னு சொல்றது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுவது போல இருக்கு. சென்னை ஆவடியில் 7வது நாளாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியை தனியாருக்கு விடுவதை கண்டித்து உறுதியுடன் போராட்டம். தெருநாய்க்களை பாதுகாப்பது அரசுடைய கடமை, அதற்காகத்தானே வாக்களித்தோம் என நடிகை நிவேதா பெத்துராஜ் பேட்டி. அதிகரிக்கும் பிரச்சினைகளுக்கு தெருநாய்க்களை அடைத்து வைப்பதை விட தடுப்பூசி போடுவதுதான் தீர்வு என்றும் யோசனை. அதனால தானே ஓட் போடுறோம். தே ஹாவ் டு டூ தட். நோ, அதனால தானே நம்ம சூஸ் பண்ணி ஓட் போடுறோம் அவங்களுக்கு. அது அவங்களோட பொறுப்பு தானே. இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஷெல்டர் உடனே ஆர்கனைஸ் பண்ணிட்டு நீங்க எல்லா டாகையும் வந்து பிடிச்சி உள்ள போடணும்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு பதிலா இஃப் தே கேன் ஹெல்ப் அஸ் வேக்சினேட் ஆல் ஆஃப் தெம். சென்னை புரசைவாக்கம் பகுதியில் மெட்ரோ வாட்டர் இணைப்பு தொடர்பாக அரசு அதிகாரியை மிரட்டிய திமுக வட்ட செயலாளர்கள். நீங்க ஏதோ ஒன்று கேட்டு நீங்க பண்றீங்க, நாளைக்கு எங்களை 2 லெட்டர் பல்ல வச்சா நீங்க வந்து நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுவீங்க. என்ன முட்டாள்தனமான வேலை பண்ணிக்கிறீங்க. இப்ப ஆர்டரே இல்லை, என்ன வேலை பண்ணிக்கிறீங்க நீங்க? நீ புதுசா வந்துட்டு உங்களுக்கு யார் சார் அவ்வளவு தைரியம் கொடுத்துட்டு? கமிஷன் தொகை செல்லாத ஆத்திரத்தில் உதவி பொறியாளரை மிரட்டியதாக அதிர்ச்சி புகார். எப்படி அது? மந்திரி விட்டணும், நோண்ட விட்டணும் உங்களை. நான் பொருண்டா மெட்ரோ வாட்டே அசிங்கம் பண்ணி விட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டோ எடுத்தாச்சு. உங்க வேலையை நீங்க காப்பாத்தீங்க, தயவு செய்து சொல்லிட்டேன். G20 மாநாட்டிற்காக சென்றுள்ள பிரதமர் மோடி தென்னாப்பிரிக்கா, பிரேசில் அதிபருடன் சந்திப்பு. 3 தலைவர்களும் ஒன்றாக அமர்ந்து முத்தரப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் G20 நாடுகளின் மாநாடு. உலக தலைவர்களை சந்தித்து முக்கிய விவகாரங்கள் குறித்து பயனுள்ள வகையில் விவாதித்ததாக பிரதமர் மோடி பதிவு. B.R. கவாய் ஓய்வு பெற்ற நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நாளை பொறுப்பேற்கிறார் சூரியகாந்த். நாட்டின் 53வது தலைமை நீதிபதிக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். பஞ்சாப் மற்றும் ஹரியானாவின் ஒருங்கிணைந்த தலைநகர உள்ள சண்டிகரை யூனியன் பிரதேசமாக மாற்ற மத்திய அரசு முயற்சி என வெளியான தகவல். தொடர்புடையவர்களை கலந்தாலோசிக்காமல் அரசு எந்த முடிவையும் எடுக்காது என மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 489 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக செனுரன் முத்துசாமி 109 ரன்களையும் யான்சன் 93 ரன்களையும் குவித்து அசத்தல்.